உங்களுடைய காரியத்தை வந்து நீங்கள் அப்பாட்ட அழகாக நீங்கள் கேட்கலாம். அவர் கொடுக்க நல்லவராக இருக்கார், கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்கிறார், அவனுக்கு தக்க கிரியை அவனோடு பரலோகத்துக்கு வருகிறார். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பலன் வச்சுருக்கிறார், நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கிஃப்ட் வச்சுருக்கிறார். அந்த கிஃப்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன். அப்படின்னா ஏனுங்க, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எப்படி போட்டிருக்கு? அவனவன் வாசிங்க. அவனவனுடைய கிரியைகளின்படி. ஏனுங்க, ஒரு குடும்பம் இருந்து 5 பேர் இருக்கீங்க, 5 பேர்த்துக்கு பலன் கொடுக்க மாட்டார். அவனவன் போட்டிருக்கு. ஏன்னா அப்பாவுக்கு ஒரு பலனு, அம்மாவுக்கு ஒரு பலனு, மகனுக்கு ஒரு பலனு, மகளுக்கு ஒரு பலனு. அவரவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம், அந்த பலன் கேட்டா, அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இப்போ இந்த பூமியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவர் வந்து நமக்கு எல்லாம் பலன்னு வல்லமையும் கொடுக்க போகிறேங்கிறாரு. அப்போ என்ன கிரியை? அவனவனுக்கு தக்க கிரியை அவனோடு கூட வருது. அப்படின்னா கிரியை மட்டும்தான் கூட வரும். நம்ம மரித்த பிற்பாடு நம்ம கூட ஒன்றே தான் வரும். நம்ம இந்த பூமியில் என்ன நன்மை பண்ணியிருக்கிறோம், அது மட்டும் தான் கூட வரும்.